இப்ப காஞ்சிபுரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக இங்க ஏற்கனவே பலமுறை சட்டமன்ற உறுப்பினர்களா உங்க கட்சி சார்பில் இருந்திருக்காங்க. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல மீண்டும் இங்க உறுதியா அதிமுக தான் வரும், வெற்றி பெறும் சொல்லி நீங்க சொல்றீங்க. அதுக்கு என்ன காரணம்? எதை வச்சு சொல்றீங்க? ஏன்னா திமுக இவ்வளவு விஷயங்களை பட்டியலிட்டு இருக்காங்க. மேயரும் இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் உள்ளிட்டவர்களும் போட்டி போட்டு நிறைய வேலைகளை செஞ்சிருக்கிறதா பட்டியலிடுறாங்க. அப்படி இருக்கும்போது அதிமுக எப்படி வெற்றி பெறும்? ஏறக்குறைய சுதந்திரம் அடைந்த பிறகு இந்த தமிழகத்தை 31 ஆண்டு காலம் ஆட்சி செய்த பெருமைக்குரிய கட்சி இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, அதுக்கப்புறம் எங்க அண்ணன் இன்னைக்கு எடப்பாடியார் வந்து சிறப்பான ஆட்சி நடத்துறாரு. இந்த தூய்மை பிரச்சனை பத்தி நான் ஒன்னு சொன்ன பாருங்க. வரலாற்று சிறப்பு மிக்க அத்திவரதர் வைபவம் நடந்தது. உலகமே வியந்து பார்த்தது. ஒரு நாள் ஒண்ணுக்கு ஏறக்குறைய 1,00,000 பேர் வந்து போனாங்க. 48 நாள் நடந்த அந்த நிகழ்ச்சியில ஒரு நாளும் டிராபிக் ஜாம் ஆச்சான்றத நாங்க போன பிறகு கூட நீங்க யாருன்னா கேட்டு தெரிஞ்சுங்க. டிராபிக் ஜாம் இல்ல, எங்கேயும் வந்து குப்பை கொட்டி அதனால வந்து துர்நாற்றமோ இல்ல வந்து மக்கள் வந்து அவதிக்குள்ளான நிலையோ இல்ல. இதெல்லாம் எப்படி செய்ய முடிஞ்சதுன்னா, சேலத்துல எடப்பாடின்ற ஒரு சாதாரணமான கிராமத்தில் பிறந்த சிலுவம்பாளையம் கிளை செயலாளர் தான் இவ்வளவு சுகாதாரமும் செய்ய முடியுன்றதை செஞ்சு காமிச்சார். அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் இந்த இயக்கம். தமிழன் மரத்தமிழன் இந்த தடவை நடைபெற இருக்கின்ற 2026 ஆட்சியில தமிழகத்தை ஆட்சி செய்ய போவது அண்ணன் எடப்பாடியார் தான். அதற்கான முன்னோட்டம் தான் இந்த பேச்சு வழி. நாங்க இன்னைக்கு சொல்றேனாக்கா அந்த நம்பிக்கையில தான் சொல்றேன். நன்றி.